Excuse me, sir. Yes, please come in. Please, madam, take your seat. Sir, I'm Vandana. Oh, good morning, Vandana. இது என்னோட டாக்குமெண்ட் சார். ஓகே வந்தனா, என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? சார், நான் எம்காம் முடிச்சிருக்கேன். ஓ, வெரி குட். எனி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. எத்தனை வருஷமாக பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். குட். இங்கே வேகன்சி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னாங்க சார். உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா பெரிய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த கம்பெனியை எதுக்கு சூஸ் பண்ணீங்க? அண்ட் மோர் ஓவர் மிடில் நீங்கள் வேலை விட்ட மாதிரி தெரியுது. ஆமாம் சார், என்னோட கல்யாணத்துக்காக நான் வேலையை விட்டுட்டேன். இப்போது மறுபடியும் ஒர்க் பண்ணோன்னு நினைக்கிறேன். அதான் சார். ஓகே. இங்கே ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு போஸ்டிங் இருக்குது. ஆர் யூ ஓகே வித் தட்? எஸ் சார். ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் வேறு மேரிட், அஃபிஷியலாக வெளியெல்லாம் ட்ரிப் போகிறது இருக்கோம். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே சார், இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு எல்லாத்துக்குமே ஓகே தான். ஓகே மேம், அப்போனா உங்களுக்கு இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எப்போ அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க? நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போந்தே ஓகே சார் எனக்கு. ஓகே மேடம், தென் யூ கேன் ஜாயின் ஃப்ரம் டுமாரோ. தேங்க்யூ சார். மிஸ்ஸஸ் வந்தனா. ஓகே மிஸ்ஸஸ் வந்தனா, வெல்கம் டு ஆர் கிறிஸ்டியன் குரூப் கம்பெனி. தேங்க்யூ சார். உங்களோட டாக்குமெண்ட் வெளியே பிருந்தான்னு இருக்குவாங்க, அவங்க தான் என்னோட பிஏ. அவங்க கிட்ட உங்களோட ஜாயினிங் லெட்டர் வாங்கிக்கோங்க. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். சடன்னு பார்த்தா ஸ்ரீ மாதிரியே இருக்கு, ஆனால் ஹேர் ஸ்டைல் தான் மாறி இருக்கு. எனிவே, நம்மளுக்கு வேலைக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு. ஐ திங்க் ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். ஹலோ கிருஷ்யா. டேய் அர்ஜுனனா? இந்த அண்ணன் ஞாபகம் இருக்கா? எப்படி என்ன மறக்க முடியும்? எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் இன்னும் ஸ்டேட்ஸில் தான் இருக்கேன். இப்பதான் இந்த கிருஷ்ணன் ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்குடா. நீ தான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டியே. ஐயோ அண்ணா, அது ஒரு பெரிய கதை. அது இருக்கட்டும், இந்தியாவுக்கு எப்போ வரீங்க? வரணும்டா. ஆமாம், வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? சித்தி சித்தப்பா எல்லாம் ஓகே தானே? அந்த வாள் என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான்? அப்புறம் உன்னோட ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணா. ஈவினிங் போய் ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்றேன். ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதே நேரத்துல வருத்தப்படுவார், இங்க இல்லாம நீங்க மட்டும் அங்க தனியா இருக்கீங்கன்னு. என்ன செய்யடா, இங்கேயும் ஆஃபீஸ் இருக்குல்ல, இது கவனிக்கணுமே. உங்களை யாரு இந்தியாவை விட்டு அங்க போய் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண சொன்னது? என்ன செய்ய, ஒரு கிரேஸில் இங்கேயே இருந்துட்டேன். இப்போ இந்தியா வரணும்னு தோணுது. அப்ப அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்துருங்கண்ணா. டைம் வரும்டா, அப்போ கண்டிப்பாக வரேன். இங்கே ஆஃபீஸில் இருக்கியா? ஆமாண்ணா, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு கையில. சரி, அதான் ஸ்டாஃப்ஸ் ஹையர் பண்ணின்னு இருக்கேன். ஓ, இன்டர்வியூ எடுத்துன்னு இருக்கியா? சாரிடா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே அண்ணா. சரிடா, யூ கேரி ஆன். சீக்கிரமா இந்தியாவுக்கு வர வழியை பாருங்க. பார்க்கலாம். வர்றது பெரிய விஷயம் இல்லைண்ணா, வந்து கல்யாணத்தை பண்ணின்னு இங்கே செட்டில் ஆகுங்க. ஏண்டா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? அப்புறம் நான் மட்டும் கஷ்டப்பட்டா போதுமா? நீங்களும் படணும். ஓகேடா, வேலை பாரு. பாய். பாய் அண்ணா. அப்பா, இந்த அர்ஜுன் அண்ணா கிட்ட பேசினாலே இருக்கிற டென்ஷன் எல்லாம் போயிடுதுப்பா. அம்மா, எங்கம்மா போயிருந்த? வரத்துக்கு இவ்வளோ நேரமா? ஏம்மா, என்னாச்சு? உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் நான். ஆமாம்மா, சொல்லிட்டு தான் போனேன். சீக்கிரமாக வரக்கூடாதா? ஏம்மா? ஐயோ, உன் மாமியார் வந்திருந்தாங்கம்மா. இதோ இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும் கிளம்பி. என்ன, அத்தை வந்தாங்களா? ஆமாம். அவரும் வந்தாராம்மா? இல்லைம்மா, கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம்ல, அதான் உங்கள் மாமியார் மட்டும் வந்திருந்தாங்க. அடிக்கடி உன்னை பற்றி கேட்டுனே இருந்தாங்கம்மா. ஏன் இன்னும் வரல, இன்னும் எவ்வளோ நேரம்னு. எனக்கு என்னம்மா தெரியும் இவங்க வருவாங்கன்னு? இவங்க வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் சீக்கிரம் வந்திருக்குவேன். இவங்க இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்தாங்க. என்னன்னு தெரியலம்மா, மாப்பிள்ளை கல்யாணத்தை சீக்கிரமாக முடிச்சிடலான்னு சொன்னாராம். அதான் உன் மாமியார் உடனே வந்துட்டுருக்கு. வீட்டுக்கு போய் ஒரு 15 நாளில் எது நல்ல நாளாக இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. 15 நாளா? என்னம்மா விளையாடுறீங்களா? மேரேஜ்க்கு இன்னும் எதுவுமே பண்ணல. 15 டேஸில் எப்படிம்மா? பற்றி பேசுறதுக்கு தான் உன் மாமியார் வந்துச்சு. உனக்கு என்னென்ன வேணும், என்னென்ன டிசைனில் வேணும், என்ன கலர் சாரி, எந்த மாதிரி நகை, எல்லாமே ஒரு லிஸ்ட் போட்டு வைக்க சொல்லியிருக்காங்கம்மா. நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போகிறோம். நாளைக்கா? ஆமாம், 15 நாளைக்குள்ளன்னா நம்ம பார்க்க போனால் இன்னைக்குலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். உன் மாமியார் உன்னை எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருக்கு. உனக்கு என்னென்ன வேணுமோ நாளைக்கு அங்கே கடையில் வாங்கிக்கலாம். அம்மா, நம்ம வீட்டில் இருக்கிற நகை இருக்குல்ல, அதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கினா என்ன?
வேண்டாம்மா, கல்யாணம் பண்ணினா வேற வீட்டுக்கு போகிற பொண்ணு, புதுசாக மாற்றிடலாமே. இப்போ நகை வைக்கிற விலைக்கு எதுக்குமா மாற்றணும்? நம்மளுக்கு தான் லாஸு. அதெல்லாம் பரவாயில்லடி, நீ ஒருத்தி தானே, உனக்கு செய்யாமல் அதை அப்படியே வச்சு வச்சு என்ன செய்யட்டும்? நம்மக்கிட்ட இருக்கிற பழைய நகையெல்லாம் கொடுத்துட்டு உனக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் வாங்கிக்கோ. சரிம்மா. அப்புறம் கொஞ்சம் சாரீஸ் வாங்கிக்கோ, ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கோ, இன்னும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கோ. அம்மா, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எதுக்குடா? இல்லைம்மா, தனியாகவே எவ்வளவு செலவு இருக்கேம்மா, நீங்கள் மட்டும் எப்படி பார்ப்பீங்க? இங்கே பார் சித்ரா, அதை பற்றியெல்லாம் நீ கவலையே படாத. கல்யாண பொண்ணு எப்படி இருக்கணுமோ சந்தோஷமா அப்படி சந்தோஷமா இரு. அதெல்லாம் அம்மா பார்த்துக்கிறேன். அப்பா நம்மளை ஒன்றும் அப்படியே விட்டுட்டு போயிடலடி. உனக்காக அவர் இருந்து என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, அதுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காரு. நான் யார்கிட்டயாவது போய் கையேந்தி நிற்குவேன்னு நினைக்கிறியா? இல்லைம்மா, அது நான் என்றைக்குமே யார்கிட்டையும் கை ஏந்த மாட்டேன்டா. உங்கள் அப்பா நம்மளை அந்த நிலைமையிலலாம் வைக்கல. அதால் தேவையில்லாததெல்லாம் நினைக்காத. உனக்கு என்ன வாங்கணும், என்ன பண்ணணும்னு தோணுதோ தாராளமாக பண்ணு. சரிம்மா. சாப்பாடு இருக்குது, போட்டு சாப்பிட்டுக்கோ. வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, திலகா அக்கா கூட நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கம்மா? இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய கடை இருக்குடி. அங்கே கட்டில், பீரோ, அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்கான். அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்கேன். அதெல்லாம்மா கேட்டாங்க அத்தை? ஐயோ இல்லைம்மா, உங்கள் அத்தை தங்கமானவங்க, எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நம்ம வெறும் கையில் போனால் நல்லா இருக்குமா? அதான் மெயினாக எது வேணுமோ அது மட்டும் வாங்கிக்கிறேன். சரிம்மா. எனக்கு ஏதாவது ஃப்ரிட்ஜ் டிசைன் இல்லை வாஷிங் மிஷின் கலர் அதெல்லாம் பார்த்து வாங்கணுமா என்ன? இல்லைம்மா, நீங்கள் எது வாங்கினாலும் எனக்கு ஓகே தான். சரி, பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். சாப்பிட்டு கது பூட்டின்னு படுத்துக்கோ. சரிம்மா, சீக்கிரமாக வந்துடுங்க. சரிடா. அப்போனா இன்னும் 15 நாள் தான் இங்கே இருக்குவானா? ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. சுமதி, அதோ வரேன். இந்தாங்க காஃபி. எங்கம்மா ஹாசினி காலேஜ் கிளம்பிட்டாளா? எத்தனை மணிக்கு கேட்குறீங்க? அவள் காலையிலே கிளம்பிட்டா. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்படியே தோட்டத்தில் ஏதாச்சும் காய் இருந்தா அனுப்பி விடுங்க. வீட்டில் எதுவும் இல்லையா? இல்லைங்க, எல்லாம் தீர்ந்து போச்சு. சரி, நான் பையன்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறேன். ஏங்க, சொல்லு சுமதி. உங்ககிட்ட ஹாசினி பற்றி ஒரு விஷயம் பேசணும். என்ன, அவ மேல ஏதாச்சும் பழி சொல்லணுமா என்ன? ஐயோ இல்லைங்க, நம்ம பொண்ணு ஹாசினி பற்றி பேசணும். என்ன சொல்லு. அது ஹாசினியும் ஒரு பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. அந்த விஷயத்தை பற்றி நானும் அரசல் புரசல கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க. என்ன சொல்லு சுமதி. அந்த பையனுக்கே நம்ம பொண்ணை கட்டி வச்சிடலாம். நீயா பேசுற? நானே தான் பேசுகிறேன். நம்ம பொண்ணை இன்னும் படிக்கிறாமா? சரிங்க, படிக்கிறான், அது எனக்கும் தெரியும். நம்ம அந்த பையன் வீட்டில் போய் 2 பேருக்கும் பரிசும் போட்டுட்டா நாளைக்கு அவங்க வேற யாருக்கும் கட்டி கொடுக்க மாட்டாங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பொண்ணு அவன் மேலே ரொம்ப ஆசைப்படுறா. கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். என்னைக்கு இருந்தாலும் நம்ம யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க தான் போகிறோம். அதையே அவள் ஆசைப்படுற பையனாக இருக்கக்கூடாது. நீ சொல்றது கூட கரெக்டு தான், ஆனால் இப்போ படிக்கிறாளே. ஏங்க, நான் ஒன்றும் நாளைக்கு கல்யாணத்தை வைங்கன்னு சொல்லலை, பரிசை மட்டும் போட்டுடலாம். சரி சுமதி, முதல்ல அந்த பையன் வீட்டில் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்கிறேன். எல்லாம் தூதுவாக வந்துச்சேன்னா அப்புறமா பார்க்கலாம். சரிங்க. நீ இவ்வளவு சீக்கிரம் எப்படி மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சுமதி. ஹாசினி இங்கே கூப்பிட்டுன்னு வந்தப்போ கூட ஒரு பயத்தோடு தான் கூப்பிட்டுன்னு வந்தேன். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. என்ன புரிஞ்சுக்கிறது நீங்கள் அவ்வளவுதான். என்ன செய்ய, இன்னும் புரிஞ்சுக்க முடியலையே. சரி சரி, வேலையை பாருங்க. ஆண்டி, என்ன செய்கிறீங்க? மோனிஷாவுக்கு சத்து மாவு கஞ்சி காய்ச்ச போகிறேன். ஓ அப்படியா? காலையில் என்ன ஆண்டி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்க? எதுவுமே நல்லா இல்லை. இட்லி கல் மாதிரி இருந்துச்சு. தோசை எப்பவுமே எனக்கு முருகலாக தான் பிடிக்கும், அப்படி சாஃப்டாலாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் சட்னி, ஐயோ அவ்வளவு காரம், எனக்கு பிடிக்கல. எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, எங்கள் அத்தைக்கு சுத்தமாக பிடிக்கல.
ஏன் ஆண்டி நாங்கெல்லாம் சாப்பிட்றோன்ட்டு இப்படி செஞ்சு வச்சிங்களா? ஐயோ ஏம்மா இப்படி சொல்ற? அதே தானே நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம், எங்களுக்கெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. அப்போ நான் பொய் சொல்கிறேனா? இங்கே பாரும்மா, உங்களுக்கு தனியாக எங்களுக்கு தனியாலாம் நான் சமைக்கல, எல்லாருக்கும் ஒன்றா சேர்த்து தான் சமைச்சது. என்ன சத்தம்? ராஜி, என்னம்மா சத்தம்? என்னம்மா இந்த பொண்ணுக்கு? ஹலோ குடுமி பாட்டி, என் பேர் ஒன்றும் பொண்ணு கிடையாது, என் பேர் ஸ்வேதா. அதுக்கு என்ன இப்போ? இருந்துட்டு போட்டோம். ஏன் மருமக கிட்ட உனக்கு என்ன பேச்சு? உங்கள் மருமக செய்கிற சாப்பாடு சரியே இல்லை, வாயிலேயே வைக்க முடியல, அதான் கொஞ்சம் நல்லா செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ அத்தை, நம்மளுக்கு எல்லாம் சமைச்சதை தான் அவங்களுக்கும் கொடுத்தேன், நீங்கள் காலையில் சாப்பிட்டப்போ நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அதை விட ஒரு சாப்பாடு வேணுமா? இங்கே பாருங்க, இது எல்லாம் எங்கள் மாமாவோட சம்பாத்தியம், நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அப்படி செய்ய வேண்டியது உங்கள் வேலை. பொண்ணே, அவன் உனக்கு மாமான்னா எங்கள் வீட்டு மருமகன், உங்களை விட எங்களுக்கு தான் அதிக உரிமை. எங்கள் வீட்டு பொண்ணை கட்டியிருக்கான். குடுமி பாட்டி ரொம்ப தான், இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உங்கள் ஆட்டம்லாம், அப்புறமா என்னோட ஆட்டம்தான். சரிம்மா, அந்த ஆட்டம் ஆடுறப்போ நாங்கள் பார்த்துக்குறோம், இப்போ கிளம்பு. இங்கே பாருங்க ஆண்டி, மத்தியானத்துக்காவது வாய்க்கு ருசியாக செய்யுங்க, அப்புறமா நான்வெஜ் எடுத்து செய்யுங்க, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே பாருமா மஞ்சமுடி பொண்ணே, எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் செய்வோம், இஷ்டம் இருந்தால் சாப்பிடுங்க, அப்படி முடியலையா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்காங்க. ராஜி, மோனிக்கு சத்து மாவு கஞ்சி காசனையா இல்லையா? இல்லை அத்தை, அதை காசை தான் வந்தேன், அதுக்குள்ளேயே இந்த பொண்ணு பிடிச்சிக்கிட்டா. நீ காசு, பிள்ளைக்கு பசி எடுக்கும்ல. சரி அத்தை, இந்த காசிட்டு எடுத்துகிட்டு வரேன். இந்த கிழவிக்கும் இந்த பொம்பளைக்கும் எவ்வளவு கொழுப்பு இருக்கும். நாங்களே சமைச்சிக்கணுமாமே, இருங்கடி நான் யாருன்றதை காமிக்கிறேன். இதில் பிள்ளையாம் பிள்ளை, ஒரு குழந்தைய பெற்று தர வக்கில்ல அவளுக்கு, அவளுக்கு எவ்வளவு சீனு. இருடி, இன்னைக்கு மாமா வரட்டும், சண்டையை மூட்டி விடலன்னா பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ் உட்காருங்க. சார், ஐ எம் அருள். இது என்னோட டாக்குமெண்ட்ஸ். ஓகே அருள், வாட்ஸ் யோர் குவாலிஃபிகேஷன்? சார், நான் பிகாம் முடிச்சிருக்கேன். ஓகே, ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, ஃப்ரெஷரா? ஆமாம் சார், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணால் எனக்கு நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணலன்னு சொல்கிறீங்களே? சார், கற்றுக் கொடுத்தா கண்டிப்பாக கற்றுப்பேன் சார். கண்டிப்பாக அருள், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தே கொடுக்கும். சார், என்னோட சேல்ரி எவ்வளோ இருக்கும்? பேமெண்ட் பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் கொடுக்குவாங்க, அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓகே சார், யூஆர் அப்பாயிண்டட். நாளிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். யூஆர் வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? வாங்க உட்காருங்க. என் பேர் சரவணா. இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமாங்க சார். உட்காருங்க. சொல்லுங்கள் சார். சார், நான் ஒரு 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், இப்போ சடனாக அந்த இடத்துல வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதான் சார் இங்கே ட்ரை பண்ணலான்னு வந்தேன். ஓ, என்ன படிச்சிருக்கீங்க சார்? சார், நான் பிஇ மெக்கானிக்கல். ஓ அப்படியா, பார்க்குறதுக்கு என்னை விட பெரியவங்களா இருக்கீங்க. இங்கே வெறும் என் வயசு பசங்க தான் இருக்குவாங்க, இவங்க கூட எல்லாம் வேலை செய்ய உங்களுக்கு ஓகேவா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். அப்புறம் இங்கே சின்ன பசங்க தான் எல்லாம், மேனேஜர் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும், அவங்க கீழே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகேவா? அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை சார், வேலை இருந்தால் போதும். சரி சார், அப்போது உங்களை நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே எல்லாம் சின்ன பசங்க தான், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பிஸ்னஸ் டாக்டிக்ஸும் இங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் கற்றுத்தரேன். ஓகே சார், நீங்கள் நாளிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ பிருந்தா. எஸ் சார். இன்டர்வியூக்கு இன்னும் யாராச்சும் இருக்காங்களா? இல்லை சார், அவ்வளோதான். ஓகே பிருந்தா, இப்போ வந்த 3 பேரும் செலக்டட். அதில் வந்தனான்னு இருந்தாங்களே அவங்கள தான் மேனேஜராக போஸ்டிங் போட்டுருங்க. ஆனால் சார், அந்த சரவணன் இருக்கிறவங்க அவங்களுக்கு தானே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. ஐ நோ பிருந்தா, நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணுங்க. ஓகே சார், அப்போது இவங்க 2 பேரும் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக போடுங்க. ஓகே சார். எல்லாரதும் நாளிலேருந்து ஜாயினிங் டேட். ஓகே சார், எல்லாம் குறித்து வச்சுட்டேன். ஓகே பிருந்தா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், மீதி என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஷியோர் சார். இன்னைக்கு வேற மாமா வீட்டுக்கு போகணும்,
இந்த ஸ்ரீ அங்கே போய் என்ன ஆட போகிறாளோ தெரியல. காலையிலேயே கோவமாக தான் போனான். அங்கே போய் வர பார்க்கணும். மோனிஷா, மோனிஷா. என்ன பாட்டி? என்னம்மா இங்கே நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்க? இதா இந்த சூப்பை குடி. என்னடா என்ன யோசிக்கிற? இல்லை பாட்டி, இந்த மாதமும் என்ன நான் கன்சீவ் ஆகலை பாட்டி. பரவாயில்லடா, இப்போ குடி நீ. ஓஹோ, இந்த மாதமும் ஒன்றும் இல்லையா? அதுக்கு தான் இவ எப்படி இருக்கிறாளா? இல்லைனா பேச்சுக்கு பேச்சு சண்டைக்கு நிற்குவாளே. எங்கள் அம்மா எங்கள் பாட்டின்னு உரிமையை கொண்டாட வந்துடுவா. அப்போனா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக சோக கீதம் வாசிக்குவா. நம்மளுக்கு நல்ல டைம் பாஸ் தான். இவளை வச்சு ஓட்டணும், இவளை வீட்டை விட்டே ஓட்டணும். என்னம்மா மோனிஷா, ஏதாச்சும் சந்தோஷமான விஷயமா என்ன? ஏன் மஞ்சமுடி, இங்கே என்னடி வேலை உனக்கு? என் பேத்தி இருக்கிற இடத்துலையே வந்து நிற்கிறியே. உன் பேத்தி மேலே பாசம், அதுக்கு தான். என்ன இந்த மாசமா ஒன்றும் இல்லையா? அதை பற்றி உனக்கு என்னடி? எனக்கு என்னவா, இது என்ன நல்ல கதையாக இருக்கே. இதை பற்றி தெரிஞ்சுக்க எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது. ஏன்னா இவ புருஷனோட மாமா பொண்ணு நான். அப்படியே அவள் புருஷனோட வருங்கால பொண்டாட்டியும் நான் தான். சி, இப்படி சொல்லி உனக்கு வெக்கமா இல்லை? வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வாழ நினைக்கிறியே, நீ எல்லாம் என்ன பொண்ணு? உங்கள் அப்பா அம்மா இதுதான் உனக்கு புத்தி கற்றுக் கொடுத்துக்கிறதா? ஹலோ குடுமி பாட்டி, எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசுனீங்க மரியாதை கேட்டுறோம். ஆமாடி, அப்படி தான் பேசுவேன். இவ்வளோ கேவலமான பொண்ணை பெற்று வச்ச உங்கள் அப்பா அம்மாவை அப்படி தான் பேசுவேன். அதுலேயும் இந்த சம்மந்தி அம்மா வேறு ஒரு கூறும் கிடையாது. இதே அவங்க பொண்ணாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவாங்களா? அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலனா இப்படி தான் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க பார்ப்பாங்களா? குடிமை பாட்டி, ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. நான் அப்படி தாண்டி பேசுவேன். இதுக்கெல்லாம் ரொம்ப அனுபவிப்பீங்க. பார்க்கலாம் யார் அனுபவிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவும் இல்லாமல் இப்படி அடுத்தவங்க வீட்டில் வந்து குடும்பத்தோடு உட்காந்து தின்றீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஐயோ பாட்டி, வேண்டாம் விடுங்க. நீ சும்மா இரு மனிஷா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நானும் போனால் போட்டோன்னு விட்டா என்ன ரொம்ப ஓவராக தான் போகிறாய்வோ. கிளவி, நீ என்னத்தை போனால் போட்டோன்னு விடுறது? நான் அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ண முடியும் உன்னால்? என்னது கிளவியா? உன்னை கிளவி, என்னையே அடிச்சிட்ட இல்லை, உங்கள் யாரையும் நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். என் மாமா வாயாலேயே உங்கள் குடும்பத்தை வீட்டை விட்டு துரத்த வைக்கிறேன்டி. ஐயோ பாட்டி, என்ன பண்ணீங்க? பின்ன என்ன, நானும் போனால் போட்டோன்னு நின்னா ரொம்ப தான் பண்ணுறா. ஒரு வயசுக்கு நான் மரியாதை வேண்டாம்? நடக்கட்டும், என்ன நடக்குதோ நானும் பார்க்குறேன். நம்மளை என்ன ஒன்றும் இல்லாத குடும்பம் நினச்சிட்டாங்களா? இன்னைக்கு மாப்பிள்ளை வரட்டும், ரெண்டில் ஒரு முடிவு கட்டுறேன். என்ன இவ இப்படி படுத்துட்டு வெட்டத்தை பார்த்துன்னு இருக்கா? அருணா அருணா அருணா. என்ன பெரியம்மா? என்னடி இப்படி படுத்துட்டு இருக்க? தலகாணி மேலே போய் காலை வைக்குவாங்களா எருமை மாடு? பெரியம்மா, பயங்கரமா கால் வலிக்குது. இப்படி வச்சா நல்லா இருக்கு. இருக்கும்டி, இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அடிச்சு காலை எடு. ஏன் பெரியம்மா இப்படி பேசுறீங்க? அப்புறம் என்னடி, தண்டை சோறு சாப்பிட்டேன்னா உக்கான்னு கொஞ்சம் வயலுக்கு போய் ஏதாச்சும் வேலை செய்யலான்னு இல்லை உனக்கு? எது வயல்ல வேலையா? என்ன பெரியம்மா விளையாடுறீங்களா? நான்லாம் வீட்லயே வேலை செய்ய மாட்டேன். ஒன்றும் இல்லடி, உங்கள் அம்மாவை அடிக்கணும். பொட்ட பிள்ளைய வளர்த்த மாதிரியா வளர்த்து வச்சிருக்கா? போ, உங்கள் அம்மா வீட்டில் வேணும்னா சொகுசா உட்காந்து 3 வேளையும் சாப்பிடலாம். இங்கே அப்படி இல்லை. இப்போ நான் வயலுக்கு கிளம்ப போகிறேன், நீயும் என் கூட வரணும். பெரியம்மா, எனக்கு பயங்கர கை கால் வலி, உடம்புல லேசாக ஜுரம் வர மாதிரி இருக்கு. வயலில் இறங்கி வேலை செய்யி ஜுரம் எல்லாம் பறந்துடும். உள்ளே போய் நான் மத்தியானத்துக்கு சாப்பாடை கட்டி எடுத்துகிட்டு வரேன். வெளியே போய் நில்லு போ. பெரியம்மா. அட போய் நில்லுன்னு சொன்னேன். என்ன இது இப்படி ஆயிடுச்சு? என்ன இந்த பெரியம்மா இப்படி டார்ச்சர் பண்றாங்க?
பேசாம எங்க வீட்லயும் இல்லை என் புருஷன் வீட்டுக்கும் போயிருந்தா நல்லா இருந்துச்சோ. அங்க அவங்க தொல்லை தாங்க முடியலன்னு இங்கே வந்தா இந்த பெரியம்மா வேற. இந்த பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டே சொகுசு கண்டுட்டாங்க. உடம்பு வளைஞ்சு வேலை செய்யறதில்ல. அதுக்கு தான் எங்க பாரு பிபி சுகர் அது இதுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்தா அப்படிதான் ஆகும்.